வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லேருந்து 6th தமிழ் இயல் 6 சுட்டி எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 30 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலை நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணலாம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸை மறக்காமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்குண்டான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th தமிழ் இலக்கணத்திலிருந்து இயல் 1 to 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஷ் எழுத்துக்கள் என்று பெயர். ஆன்சர் சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னா என்ன? சுட்டெழுத்துக்கள்னா அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்கள் ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படும் எழுத்துக்களையே சுட்டெழுத்துக்கள் என்கிறோம். இப்போ உதாரணமாக அவன் இல்லை, இவள்தான், அங்கு போ, இங்கு இல்லை, அந்த புத்தகத்தை எடு, இந்த பேனாவை எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொருளை சுட்டி காட்டுறோம். அந்த பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படும் எழுத்துக்களையே சுட்டெழுத்துக்கள் என்கிறோம். 2வது கொஷின், வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் டேஷ் ஆகும். ஆன்சர் புறவினா. கொஷினை மறுபடியும் வாசிங்க. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து, கொஷின்லேயே ஆன்சர் வந்துடுச்சுங்க. ஸோ அதுக்கு தான் கொஷினை வந்து ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வாசித்து பாருங்கன்னு சொல்கிறது. புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் புறவினா ஆகும். 3வது கொஷின், அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? அண்மை சுட்டுக்குரிய எழுத்துனா என்ன? அதாவது பக்கமே இருக்கிறது. அண்மைனா என்ன? பக்கத்தில், அருகாமையில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான். இதுக்கு சரியான பதில் ஈ. எடுத்துக்காட்டு, இம்மரம், இவ்வீடு, இவன், இவர், இது, இவை. இவை எல்லாமே எப்படி இருக்குங்க? பக்கத்திலே இருக்குது. அதாவது மிகவும் அருகாமையில். அதை தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. 4வது கொஷின், அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட டேஷ் என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் ஊ. அதாவது அந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னா இது, இங்கே, இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே கொஞ்சம் தூரத்தில் எட்டா இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அது, அங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பக்கமும் இல்லாமல் தூரமும் இல்லாமல் கொஞ்சம் சென்ட்ரல் இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? இவத்தக்குது பார், இது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுதான் ஊ, உது, உவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து காலப்போக்கில் இது எல்லாமே மறைஞ்சிட்டு வந்துடுச்சு. இந்த எழுத்தை வந்து யாருமே அதிகமாக உச்சரிக்கிறதில்ல. அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. 5வது கொஷின், வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஷ் எனப்படும். ஆன்சர் அகவினா. கொஷினை நல்லா வாசிங்க. கொஷினில் ஆன்சர் இருக்குது பாருங்கள். வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். 6வது கொஷின், சேய்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் இவை அனைத்தும். சேய்மை சுட்டுனா என்ன? அதாவது ஒரு பொருளையோ ஒரு சொற்களையோ தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதையே சேய்மை சுட்டு என்கிறோம். உதாரணமாக அவள், அவை, அம்மரம், அந்த மரம், அந்த வீடு அப்படின்ட்டு
தொலைவில் இருக்கிறத நம்ம சுட்டி காட்டுவதற்கு பயன்படும் எழுத்துக்களையே சேய்மை சுட்டு என்கிறோம். 7வது கொஷின், மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஆன்சர் ஏ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. உதாரணமாக ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொழிக்கு முதல்ல என்ன வந்திருக்குது? ஏ. மொழிக்கு இறுதியில் நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ நீதானே, நீ தா நே, கடைசியில் என்ன முடிஞ்சிருக்கு? ஏ. ஏழு தான் முடிஞ்சிருக்கு. அப்போ மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. எட்டாவது கொஷின், சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் புறச்சுட்டு. கொஷின் ஒரு முறை வாசிங்க. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே, வெளியேனா என்ன அர்த்தம்? புறம். வெளியேனா என்ன அர்த்தம்? புறம். வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். எடுத்துக்காட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல். அதாவது நம்ம வெளியே இருந்து ஒரு பொருளை சுட்டி காட்டுவது தான் புறச்சுட்டு என்கிறோம். அந்த வானம், அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது பார்த்தியா, அந்த வானம். இம்மலை, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலை. இந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொருளை புறத்தே இருந்து சுட்டி காட்டுவது தான் புறச்சுட்டு ஆகும். 9வது கொஷின், வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 5. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. வினா எழுத்துக்கள்லாம் என்ன? வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். அது 5 வகைப்படும். என்னென்ன எழுத்துனா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 தான் வினா எழுத்துக்கள் ஆகும். 10வது கொஷின், டேஷ் எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும். ஆன்சர் வினா எழுத்துக்கள். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். அப்போ வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும். 11வது கொஷின், சுட்டெழுத்துக்கள் யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். சுட்டெழுத்துக்கள்லாம் என்ன? ஒன்றை சுட்டிக்காட்டும் எழுத்துக்களையே சுட்டெழுத்துக்கள் எனலாம். அப்போ சுட்டெழுத்துக்கள்லாம் ஆ, இ, உ. அது, அவன், அங்கு, இங்கு, உது, உவன். 12வது கொஷின், மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் ஏ, யா. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ, யா. ஏனா என்னது? எங்கு. ஏ வந்திருக்குங்களா? யாருக்கு. இதுதாங்க சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ, யா. 13வது கொஷின், அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஆன்சர் அண்மை சுட்டுனா என்னது? பக்கத்தில் இருக்கிறது, அதை தான் அருகில் இருக்கிறது தான் அண்மை சுட்டு. இப்போது இவன் அப்படின்றது பக்கத்தில் இருக்கிறத குறிக்குது. இவை இதுவும் பக்கத்தில் இருக்கிறத குறிக்குது. இம்மரம் இதுவும் பக்கத்தில் இருக்கிறத குறிக்குது. அப்போது அம்மரம், அம்மரம்னா என்ன? அங்கே இருக்கிற மரம், தூரத்தில் இருக்கிற மரம் அப்படின்னு சொல்லி தான் குறிக்கும். அப்போ ஆன்சர் என்னன்றதுனா அம்மரம் என்பது தவறான பதில். அம்மரம் என்றது சேய்மை சுட்டுக்குரிய எடுத்துக்காட்டு. அப்போ அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இவன், இவை, இம்மரம். தவறானது அம்மரம். 14வது கொஷின், தற்போது எந்த சுட்டெழுத்து பயன்படுத்துவது இல்லை? ஆன்சர் ஊ. அதாவது இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற சுட்டெழுத்து என்னன்னா ஆ, இ.
அவன், அது, இது, இங்கு இப்படி தான் நம்ம பேசுகிறோமே தவிர அந்த ஊன்ற சுட்டெழுத்தை நம்ம பயன்படுத்துறதில்ல. ஊன்ற சுட்டெழுத்து வந்து உது, உவன் இதை தான் குறிக்குது. இதை வந்து நான் அதிகபட்சமாக யாருமே அதிகபட்சமானதில் யாருமே பயன்படுத்துறது இல்லை. ஸோ தற்போது எந்த சுட்டெழுத்து பயன்படுத்துவது இல்லை? ஊ. 15வது கொஷின், வினா எழுத்துக்கள் யாவை? ஆன்சர், இவை அனைத்தும். வினா எழுத்துக்கள் யாவை? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏனா எங்கு, யானா யாருக்கு, ஆனா பேசலாமா, ஓ அப்படின்னா தெரியுமோ, ஏ அப்படின்னா ஏன், நீதானே. இவை அனைத்துமே வினா எழுத்துக்கள் ஆகும். 16வது கொஷின், ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் டேஷ் எழுத்துக்கள் பொருள் தரும். ஆன்சர், புறவினா. ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் புறவினா எழுத்துக்கள் பொருள் தரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு அவனா அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இதில் அவனா கடைசியில் என்ன முடியுது? ஆ. அந்த நாவை நீக்கினாலையும் அவ அப்படின்ற ஒரு பொருள் கொடுக்குதுங்களா இல்லைங்களா? அவன்றது ஒரு பெண்ணை குறிக்குது. அப்போது கடைசி எழுத்துல நீக்கினாலும் முதல்ல இருக்கிற எழுத்து வந்து பொருள் தருது. இன்னொன்று பார்க்கலாம். வருவானோ, வா, ரு, வா, நோ. இதில் கடைசி எழுத்து என்ன முடியுது? ஓ. வருவான், ஓ, ஓல முடியுதுங்களா? இந்த நோவை நம்ம நீக்கினாலையும் வருவா, வருவா அப்படின்றது ஒரு வார்த்தையை குறிக்குதுங்களா? ஸோ இதுதான் ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் புற வினா எழுத்துக்கள் பொருள் தரும். 17வது கொஷின், அ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர், சுட்டு திரிபு. கொஷினை திருப்பி வாசிங்க. ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது சுட்டு திரிபு எனப்படும். கொஷினில் ஆன்சர் இருக்குது. ஸோ கொஷினை வந்து ஒரு முறைக்கு 2 முறை கட்டாயமாக நீங்கள் வாசித்து பார்த்தே தான் ஆகணும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கொஷினை வந்து ஒரு முறைக்கு 2 முறை வாசிங்க, புரிஞ்சு படிங்க. 18வது கொஷின், சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர், அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, உள்ளே அப்படின்னா என்னது? அகம். அகம்னா என்னது? உள்ளே. ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம்தான். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். 19வது கொஷின், வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர், வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். 20வது கொஷின், சுட்டு திரிபுக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர், இவை அனைத்தும். அந்த மரம், இப்பள்ளி, இந்த வீடு இதெல்லாம் நம்ம எதை சொல்கிறோம்? புற சுட்டுக்கள். இவையெல்லாம் என்னது? புற சுட்டுக்கள். அப்போது சுட்டு திரிபுக்கு எடுத்துக்காட்டு அந்த மரம், இப்பள்ளி, இந்த வீடு. இவை அனைத்தும். 21வது கொஷின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1ல் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. கூற்று 2, தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது அகச்சுட்டு. ஆன்சர், கூற்று 1 மற்றும் சரி. அப்போ கூற்று 2 தவறு. ஏன் தவறுன்னு பார்க்கலாம். கூற்று 1ல் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு என்பது சரியான பதில். கூற்று 2ல் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேய்மை சுட்டு எனப்படும். அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு.
22வது கொஷின், அகசுட்டுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? அகசுட்டுனா என்னது? உள்ளேயே இருந்து நாம் ஒரு பொருளை சுட்டி காட்டுவது, அதுதான் அகசுட்டு. அப்போது ஆன்சர், தவறான ஆன்சர் அவ்வீடு. இவன், அவன், இது என்பது சரியான பதில். அவ்வீடு என்பது சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுனா தொலைவில் இருக்கிறது. அவ்வீடு, அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். 23வது கொஷின், மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் ஆ, ஓ. மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. எடுத்துக்காட்டு, பேசலாமா? பேசலாமா எதில் முடியுது? ஆள முடியுது. ரெண்டாவது, தெரியுமோ? தெரியுமோ, ஓ எதில் முடியுது? ஓ. அப்போது மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ. 24வது கொஷின், சேய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து. ஆன்சர் ஆ. சேய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து ஆ. எடுத்துக்காட்டு, அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் எல்லாமே எதில் தொடங்குது? ஆ. அப்போது சேய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து ஆ. 25வது கொஷின், புறசுட்டுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் இவை அனைத்தும். புறசுட்டுக்கு எடுத்துக்காட்டு அவ்வானம், இம்மலை, இந்நூல். ஆன்சர் இவை அனைத்தும். 26வது கொஷின், ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் டேஷ் அமைந்துள்ள எழுத்துக்களே காரணமாகும். ஆன்சர் முதலில். ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களில் முதலில் அமைந்துள்ள எழுத்துக்களே காரணமாகும். அதாவது ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு அந்த பொருளில் இருக்கிற முதல் எழுத்து தான் காரணமாகும். எடுத்துக்காட்டு, அங்கு, இங்கு, அவன், இவன், அது, இது. இப்படி நம்ம ஒரு சொல்கிறோன்னா அதுக்கு உச்சரிக்கிற முதல் எழுத்து எது? முதல் எழுத்து. அப்போ ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களில் முதலில் அமைந்துள்ள எழுத்துக்களே காரணமாகும். 27வது கொஷின், சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 3. சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை ஆ, இ, உ 3. 28வது கொஷின், அகவினா எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் இவை அனைத்தும். அகவினானா என்ன? வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். அகத்தேனா என்ன? உள்ளே. அப்போ அகவினா எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு எது, யார், ஏன். ஆன்சர் இவை அனைத்தும். 29வது கொஷின், அ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் டேஷ் பெற்று அந்த, இந்த என வழங்கப்படுகின்றன. ஆன்சர் மாற்றம் பெற்று. அ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த, இந்த என வழங்கப்படுகின்றன. 30வது கொஷின், டேஷ் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. ஆன்சர் அகவினா. அகவினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. ஆன்சர் அகவினா. இப்போ எடுத்துக்காட்டு எது, யார், ஏன். இப்போ இந்த பொருளில் நம்ம எந்த எழுத்தை நீக்கினாலும் நமக்கு பொருள் கிடையாது. அதாவது வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. ஆன்சர் அகவினா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe to our channel.